ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அன்பூஸ் குக்கரி. இன்றைக்கி நம்ம பாசிப்பருப்பு வச்சு பூரி எப்படி செய்கிறதுனா பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி. எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நான் அரை கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். அதை ஒரு 2 தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி சேர்த்து 1 மணி நேரம் போல் ஊற வச்சிடுறேன். நல்லா ஊறிச்சினா தான் உங்களுக்கு அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நல்லா ஊறிடுச்சு பருப்பு. தண்ணி ஃபுல்லாக வடிகட்டிட்டு இது ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். ஃபஸ்ட்டு தண்ணி சேர்த்துறாதீங்க. இது கூடவே ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு தண்ணி தேவைப்பட்டால் கொஞ்சமாக மட்டும் தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க. நல்லா ஸ்மூத்தாக அரைச்சிக்கோங்க. ஏன்னா நிறைய தண்ணி சேர்த்துட்டிங்கன்னா நீங்கள் நிறைய மாவு சேர்த்து பிசைஞ்சிட்டே இருக்க மாதிரி இருக்கும். இப்போ நான் அதை ஒரு பவுலுக்கு மாற்றிட்டேன். இது கூடவே 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு ரவை சேர்த்துக்கிறேன். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் எடுத்துருக்கேன். அதே மாதிரி 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கிறேன். நல்லா பொடியாக நறுக்கின கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு இதை ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா தேவைப்பட்டால் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம சப்பாத்திக்கு மாவு பிசைகிற மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. அதனால தான் நீங்கள் பருப்பில் எப்போவுமே நிறைய தண்ணி சேர்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு நிறைய மாவு தேவைப்படும். அதனால் பார்த்து கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இப்போ நான் கொஞ்சமாக மட்டும் தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சிட்டேன். இப்போ இது சின்ன சின்ன பால்ஸாக உருட்டிடலாம். இந்த மாதிரி நான் எல்லாத்தையுமே உருட்டி வச்சுக்கிறேன். உருட்டினதுக்கப்புறமா பூரிக்கு எப்போவுமே நம்ம தேய்க்கிற மாதிரி தேய்ச்சிக்கலாம். நான் கொஞ்சமாக கோதுமை மாவு சேர்த்துட்டு தேய்க்கிறேன். நீங்கள் லைட்டாக எண்ணெய் சேர்த்துட்டு தேய்ச்சிங்கன்னா கூட உங்களுக்கு நீங்கள் பொரிச்சு எடுக்கிற எண்ணெய் டஸ்ட் ஆகாமல் இருக்கும். இது ஒரு நல்ல டிப்ஸு, ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் அதிகமாக நீங்கள் மாவு சேர்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு எண்ணெயில் ரொம்ப டஸ்ட் இருக்க மாதிரி இருக்கும். அதனால் மாவு ஃபஸ்ட்டு போட்டு தேய்ச்சிட்டு ஒரு தடவை தட்டி விட்டுருங்க மாவெல்லாம். இதே மாதிரி நான் எல்லாத்தையும் தேய்ச்சி வச்சுட்டேன். இப்போ எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒவ்வொன்றா சேர்த்து பொரிச்சு எடுத்துட வேண்டியது தான். இருக்கிறதுலே ரொம்ப ஹை ப்ரோட்டீன் இருக்கிறது பாசிப்பருப்பில் தான். அதனால் இது சின்ன குழந்தைங்களுக்குலாம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லது. இப்போ 2 பக்கமே வெந்துருச்சுன்னா நம்மளோட பூரி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப எந்தளவுக்கு டிஃப்ரென்ஸ்லாம் தெரியாது. இதை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.